அவங்க அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2024 ஜனவரியில் ஆக்சிடென்ட் ஆச்சு. 4 மாதம் கோமா. சரிங்களா? 3 மாதம் கோமா, 1 மாதம் பெட் ரெஸ்ட். ஆக்சுவலி எனக்கு நினைவு வந்து 1 மாதம் நினைவு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் 1 மாதம். சரிங்களா? 3 மாதம் இல்லைன்ட்டாங்க நினைவு. ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கோமான்றதுக்கு அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும், என்ன நினைவில்லைன்ட்டாங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெட்ல வந்து அவன் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை, சும்மா படுக்க வச்சதுக்கு ஒரு நாளைக்கு 8000 ரூபா. எதுக்கு? நான் பெட்ல படுத்துக்கிறதுக்கு. நான் ஸ்டார் வரல அப்போ அவ்வளோ வாய்ஸ்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, முதுகுல ஆப்ரேஷன், 7 ஆப்ரேஷன், பிளாஸ்டிக் சர்ஜரி முடியல, கண்ணு கொஞ்சம் விலகிருச்சு. சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து மூச்சு விடுறதுக்கு தொண்டையில ஹோல்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால குரல் கொஞ்சம் பாதிச்சிருந்துச்சு. சரிங்களா? இப்போ கொஞ்சம் திக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு இல்லைங்க, காத்தா வந்துச்சு. நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஜட்ஜிக்கிட்ட கோவம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா வச்சுக்கிட்டு இருக்க எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு நாளைக்கு 8000 ரூபான்னு. அதாவது எனக்கு மட்டும், என் கூட இருக்கவங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிட்ட. அப்போ 10,000 ரவுண்டா. சரிங்களா? ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் கூட இல்லை. கடைசி அவங்க கூட டாக்டர் கிட்ட சண்டை போட்டு நான் செத்தால் முறையில் டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஆக்சுவலி 1 மாதம் நினைவு வந்ததுக்கப்புறம் 1 மாதம் இருந்தேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் சும்மா பெட்லேயே படுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சும்மாவே படுத்துருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு சொட்டு மருந்து இல்லை, ஒரு சொட்டு மாத்திரை இல்லை. அது என்னன்னு தெரியல, கடவுள் புண்ணியமா தெரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு சொட்டு ஒரு 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 சின்ன மாத்திரை கூட இல்லை. அது ஃபீவருக்கு போடுற டேப்லெட் கூட கொடுக்கல எனக்கு, இல்லை. சரிங்களா? இன்னொன்னா அது ரொம்ப நாளாக போச்சு. அது கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு தேடிருப்பானா இல்லைன்னு தெரியல. இன்னொன்னா யாருமே வீட்டில் என் ஒய்ஃபுக்கு அப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் 2 மாதம் குழந்தை, குழந்தை கையில் இருந்தாங்க. 1 வருஷம் வச்சுக்கோங்க. அப்போ 1 வருஷம் தான் கரெக்டாக. 1 வருஷம் 10 நாள். என்ன 1 இயர் முடிஞ்சு 10 நாள்ல வந்து குழந்தை. அதனால வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியல. எங்க அம்மா இருந்தாங்க கூட. என்னன்னா யாருமே பேஷண்ட் மாதிரி பார்க்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே உட்காந்துன்னா அந்த காலத்துல சொன்னாங்கல்ல, ஆம்பளைனா போய் சம்பாதிக்கணும், பொண்டாட்டினா வீட்டில் பார்த்துக்கணும். அது வந்து மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. சும்மாவே நம்மளுக்கு வந்து துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னடா படுத்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு போர் அடிச்சு. ஏன்னா அங்க கிட்டத்தட்ட எனக்கு 4 2 வீலர், 3 காரு இதெல்லாம் ஓட்டினேன். சும்மாவே எந்திரிச்சு நிற்க முடியல. அப்ப டாக்டர் டிஸ்சார்ஜ் அன்னைக்கு ஆக்சுவலி டிஸ்சார்ஜே பண்ணல, இருங்க இன்னொரு 2 மாசம் இருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் திட்டிட்டு, ஆக்சுவலி கையால ஆக்ஷன் தான், எனக்கு குரல் வரல, காத்து மட்டும் தான் வந்துச்சு. என்ன ஏது அந்த ஒரு சின்ன சின்ன பசங்க ஸ்டார்டிங்ல அம்மா அப்பா அம்மாங்க அது மாதிரி. டாக்டர் கொஞ்ச நேரம் விட்டுருவேன், அப்புறம் டிஸ்சார்ஜ் அப்படிமே. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டியூபை கழட்டுங்கன்னு சொல்றதுக்கு என்னால முடியல. ஆனா கோவச்சு. நான் வந்து சத்தியமா அட்வொகேட்டு, போய் உன் மேல கேஸ் போடுவேன், நீ ட்ரீட்மெண்ட் பண்ணல. அதாவது இப்ப எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணா பண்ண மாட்டேங்கிற, செத்தாலும் பரவாயில்ல, நான் வாலண்டியரா போட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு என்ன ஆள் விட்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரே நாள்ல இந்த தையல் போட்டு ஆக்சுவலி டியூபை கட் பண்ணி மூக்குல டியூப் இருந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் நாள் கட் பண்ணாங்க. சரிங்களா? நான் சண்டை போட்டேன் அன்னைக்கு. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தொண்டையில் கொடுத்து சண்டை போட்டு கட் பண்ண வச்சேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுல ஒரு யூஸும் இல்லை, எனக்கே தெரிஞ்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த சண்டை போட்டு கட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அந்த மூக்குல இருக்க எடுக்கல பைப்பா, ஆக்சிஜன் பைப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வந்தாச்சு வீட்டுக்கு, படுக்க முடியல. எப்படியா திரும்பி எங்க அம்மாவுக்கு பயம், நான் புரிஞ்சுனான்னு பார்த்தா வீட்டுல திட்டிட்டு இருந்தாங்க. திருப்பி கொண்டு வந்து அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி ஒரு வாரம் இருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு திருப்பி அந்த டியூபை கழட்டாம இருந்தேன். தொண்டையில மட்டும் கட் பண்ணி சண்டை போட்டு கட் பண்ண வச்சிட்டேன் டியூபை, சிஜிஎஸ் போட்டு. ஆக்சுவலி கட் பண்ணதுக்கு அப்புறம் சிஜிஎஸ் போட்டாங்க. டியூப் வந்து நான் கழட்டி போட்டேன் எங்க, திருப்பி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கழட்டி போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு திட்டி டாக்டருங்க நர்ஸும் ஒரு 4-5 பேர் திட்டி அன்னைக்கு திருப்பி மாட்டி விட்டாங்க மூக்குல. அது ஆக்சுவலி யூஸும் இல்லை. நான் சொல்றேன் சளி வாரி வருது, மூச்சு கூட வர முடியல. அது 3 நாள் கழிச்சு சண்டை போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. சரிங்களா? மூக்குல இருக்க டியூப் கழட்டி. ஆனால் ஒருத்தவங்களே என்னை பேஷண்ட் மாதிரி பார்க்கல. அதாவது இவனால முடியாது அப்படி. ஆனா எந்திரிச்சு நிக்க கூட முடியல, படுத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். கை கூட தூக்க முடியல, பெட் ரீடன் மாதிரி ஆயிட்டேன் ஆல்மோஸ்ட். ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா, எந்திரிச்சு நிக்கணும், நடக்கணும், எப்படா நடப்போம், எப்படா வந்து அட்லீஸ்ட் அப்படியே பார்த்துருந்தேன். 2 வீலர் இருக்கும்ல, கார் இருக்கும்ல, நம்மளுக்கு அவ்வளவுதான் போச்சு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா திருப்பி டிஸ்சார்ஜ் ஆன அன்னைக்கு
டாக்டர் சொன்னார் 1 இயர் கரெக்டாக ஆகும். உன் கால் உடஞ்சிச்சு, கையும் உடஞ்சிச்சு. கால் வந்து ஒரு சைடு வந்து மெட்டல் பால் முட்டி உடஞ்சதுனால ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. உனக்கு 1 இயர்ல சரியா போயிடும். 1 இயருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜூனுக்கு, அதாவது 2025 ஜூனுக்கு வித் சப்போர்ட் ஸ்டாண்டிங் ஸ்டிக்கோட நீ நிக்க அப்படின்னாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் நான் நின்னது ஜூன்ல வித்தவுட் ஸ்டாண்டிங் ஸ்டிக்கோட நின்னேன். அதாவது 2024 ஜூன்ல டிஸ்சார்ஜ் ஆனது ஏப்ரல். அந்த 2024 ஜூன்ல நின்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நின்னது வந்து வித்தவுட் சப்போர்ட். அது நடக்கல. நின்று பெட்ல படுத்திருக்கிறதுல பின்னாடி அந்த கால் இருக்கும்ல பெட்டுக்கு, அந்த காலில் பிடிச்சி பெட்டை சுற்றி நடந்தேன். நல்லா பார்த்துக்கோங்க. பெட்டை சுற்றி எனக்கு நடக்கணும்னு ஆசை. ஒரு இடத்துல உட்காந்து பழக்கம். துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். என்ன கிறுக்கணி அப்படிமா என்ன அப்படின்னா, கடவுளா பார்த்தா உனக்கு ரெஸ்ட் கொடுக்க டைம் கொடுத்துருக்கான். எடுக்க வேண்டியது ரெஸ்ட் அப்படின்னா எங்க டைமே போடாங்க. ஒரு 10 நிமிஷம் மூவ் ஆகலைங்க பெட்லேயே படுத்துருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டை பிடிச்சி இங்கேருந்து காலுக்கிட்ட போவேன், கால் இருக்கிறது இந்த தலைக்கிட்ட போவேன், இப்படியே நடந்துட்டு இருந்தேன். அப்படியே என்னாச்சு, அந்த சப்போர்ட்டுக்கு ஸ்டாண்டு கொடுத்தாங்களா அதை வச்சு நடந்தா கீழே வந்தேன். ஸ்டாண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், 2 கால் வச்சிட்டேன். ஒரு கால் வைக்கிற இடத்துல 2 கால் வச்சு கீழே வந்து திருப்பி. அதனால அன்னையோட விட்டேன். ஒரே நாள் தான் யூஸ் பண்ணேன். ஸ்டாண்டு வச்சு நடக்காம பார்த்தா முடியல, விழுந்தாச்சு. ஸோ சைடில் வச்சாச்சு. திட்டாங்க, கொஞ்சம் தான் அமைதியா இருந்தேன். ஆனால் கேட்காம நடந்தேன். இப்ப என்னன்னா 2025 ஜூன்ல சொன்னாரு டாக்டர், உன்னால வித் சப்போர்ட் ஸ்டாண்டிங் ஸ்டிக்கோட நிக்க அப்படின்னு. ஆனா ஒரு இடத்துலயும் ஒருத்தவங்களும் என்னை பேஷண்ட் மாதிரி பார்க்கல, உன்னால நிக்க முடியாது அப்படின்னு இல்ல, கண்டுக்கவே இல்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லாது அப்படின்ட்டாங்க. அதாவது கண்டுக்காம இல்லை. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கண்டுக்காதனால தைரியம் நின்று இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் 2024 ஜூன்ல நின்னேன். ஜூலைல நடக்க ஆரம்பிச்சாங்க. பிடிச்சி சவத்தை பிடிச்சி நடந்தேன். படியில இறங்கி ஏறினேன். அது படி பிடிச்சாவை பிடிச்சி படியில ஒரு கைப்பிடி இருக்குல்ல, அதை பிடிச்சி இறங்கி ஏறினேன். அப்படிதான் பழகினேன், அதாவது பிராக்டிஸ். அப்புறம் வீட்டில் அங்கேருந்து என் வீட்டுக்கு ஒய்ஃபு நானும் இருக்க வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டிலேருந்து நான் போயிட்டு அங்கே ஆக்சுவலி டிவி வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, அதை பிடிச்சிட்டு எந்திரிச்சு செஞ்சு உட்கார்ந்தேன். டெய்லி வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா. பாத்ரூம் போறதுக்கு சவத்தை பிடிச்சிட்டு போனேன். சரிங்களா. இந்த மாதிரி யாருமே பேஷண்ட்னு நினைக்காத காரணத்தினால, அதாவது ஜூன் சொன்னாங்க, உண்மைதான். ஜூன் 2025 நிக்க வேண்டியவன் 2024 ஜூன்ல வித்தவுட் சப்போர்ட் நின்னேன். அதுக்கப்புறம் ஜூலைல நடக்க ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட்ல ஃபுல்லாவே நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் கூட எனக்கு ஆக்சுவலி 80% தான் ரெடியா இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஒரு 80% வந்துருச்சு, நடக்கிறதும் ஒரு 80%. கார் தான் யூஸ் பண்ண முடிஞ்சு. 2 வீலர் இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியல. 4 2 வீலர் இருந்துச்சு, புல்லட் இருந்துச்சு, எதுவுமே எடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியல. சரிங்களா. ஏன்னா கால் அவ்வளோ தெம்பு இல்லை, நிற்க தான் முடியும். கால் சடனா வந்து 2 வீலர் எடுக்கலாம், எனக்கு ஆசை தான். ஆனால் என்ன சடனா வந்து யாரு கொடுக்க போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. காலை வச்சு சப்போர்ட் பண்ண முடியல. என்னன்னா, நம்ம கல்யாணத்துல சாப்பிட வரும்ல, நம்பிக்கை தான் எல்லாம். அது மாதிரி பேஷண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா எந்திரிக்க முடியாது. அதனால யாருமே சொல்றாங்க பேஷண்ட். இப்போ ஒரு கோர்ட்ல ஒருத்தவங்கள வந்தாங்க, பேரலிசிஸ் அட்டாக்கு. பேஷண்ட் அவர் எந்திரிக்க ட்ரை பண்ணாரு. நீ பேஷண்ட் உட்காரு, பேஷண்ட் உட்காரு. அவர் எந்திரிக்க ட்ரை பண்றதுக்கும் விட்டாரு. அதாவது உங்களை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல, எந்திரிக்கட்டுமே. அவங்களா ட்ரை பண்ணும்போது நம்பிக்கை தான் இல்லை. பாதி ஆக்சுவலி ஒரு சமுதாய படத்துல ட்ரெயின்ல போறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், மாத்திரைன்னு கொடுப்பாங்க. யாரும் விக்ரம் ஆக்சுவலி மாத்திரை இல்லை, மிட்டாயை பிடிப்பாரு. ஆனா டாக்டர் செக் பண்ணி சரியா போச்சுன்றார். நம்பிக்கை தான் இல்லை. அவர் நம்பிக்கைன்னா அவர் ராட்டை விட்டுருங்க. ஆக்சுவலி சப்போர்ட் இல்லாம விடாதீங்க, நம்பிக்கை விட்டுருங்க வட்டு மேல. ஏன்னா கீழே விழுக்காம சைக்கிளோட கத்துக்க முடியாது. அது மாதிரி எந்திரிச்சு நீங்க பேஷண்ட்னீங்கன்னா அவங்க மனசுல பேஷண்ட் விழுந்துட்டே இருக்கும். சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு பேஷண்ட் நினைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பேசுறேன்னா எனக்கு பேசுறதுக்கு ஆர்வம், ஆனா காத்தான் வந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஒரு 70% ரெக்கார்ட் ஆயிட்டேன் அது வாய்ஸ்ல. சரிங்களா. இன்னும் கால் மட்டும் அது உறுதி வரல, நல்லா ஸ்டேபிளா நிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வீலர் நிப்பாட்ட முடியல, நிக்கிறது எல்லாம் ஓகே, நடக்கிறது ஓகே. ஆனா பயந்தான் 2 வீலர் எடுக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, குறுக்கால உள்ள பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம்.
ஏன்னா நம்ம இருக்கிறது இந்தியா, எவன் உள்ள போடுறான்னு தெரியாது. அதனால சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்பிக்கை தான் எல்லாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.